சிவாய நமக. குருதேவா. நித்திய பிராணயோகா பயிற்சி 15. இந்த பயிற்சி 15 மிக அற்புதமானது. நம்ம ஒவ்வொரு பயிற்சியாக இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சி 15ல் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் 14 பயிற்சியும் பார்க்கலையே, 1லேருந்து 14 பயிற்சி கற்றுக் கொடுத்துருக்கீங்களே, இதை நான் பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் உடனடியாக காயகல்பம் டிவிக்குள்ளே போனீங்கன்னா இந்த பயிற்சி அனைத்துமே அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். இப்பொழுது நித்திய பிராணயோகா பயிற்சி 15 எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி 15 என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நடுவிரல், இது பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா விரலையும் ரொம்ப பெரிய விரல். இந்த நடுவிரலும் மற்றும் நம்முடைய கை கட்ட விரலும் நுனி இரண்டும் இப்படி சேர்ந்துருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலை இருக்கும். இந்த நிலையில் நம்ம கை இப்படி வச்சுக்கணும். 2 கால் தொடையில் இப்படி வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு 5 நிமிடம் நாம் நம்முடைய சுவாசத்தையே கவனிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. கையுடைய நடுவிரல் இப்படி வச்சுக்கணும். அந்த விரல் நுனியை மட்டும், நம்முடைய நடுவிரல் மற்றும் கை கட்ட விரல் இது ரெண்டும் இப்படி தொட்டு இருக்க வேண்டும். இப்படி வைத்துக்கொண்டு இந்த நிலையில் வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய சுவாசத்தையே நீங்கள் 5 நிமிஷம் கவனிச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி காலை மாலை 2 வேளை 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை. இதுதான் நித்திய பிராணயோகா பயிற்சி 15. இந்த பயிற்சியை செய்வதற்கு முன் யூடியூப்பில் காயகல்பம் என்ற டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரும் பயிற்சியை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம், பயிற்சியும் பெறலாம். நித்திய பிராணயோகா பயிற்சி 15ஐ நீங்கள் இப்போது பார்த்து கற்றுக்கொண்டிருப்பீங்க. பயிற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிவாய நமக. குருதேவா.